ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்படி அம்மா இருக்கிறீர்கள்? உன்னை பார்ப்பதற்காகவும் ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காகவும் தான் வந்தேன். எப்பொழுதுமே நீ என்னிடம் கேட்பாய், ஒரு சிறிய நல்ல விஷயம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா? எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறது. எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் தருவீர்களா? நல்ல விஷயத்தையே செய்ய மாட்டீர்களா? என்னை சோதிப்பதே உங்களுடைய வேலையாகிவிட்டதா என்று நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்பாய். அதனால்தான் எடுத்தவுடன் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டேன். இன்று எப்படி இருந்தது உன்னுடைய நாள்? அதே மாதிரி கவலையாகவே தான் இருந்ததா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்ததா? சொல்வார், எந்த மாற்றமுமே இல்லை, அதே கவலை, அதே கண்ணீர், இதோடுதான் நான் வாழ்ந்தேன் என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது. உன்னுடைய மனதில் இருப்பது பண கஷ்டம் தாண்டவம் ஆடுகிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை தவிர்க்க விட்டுவிட்டு, அவர்களை ஏங்க விட்டுவிட்டு நான் எங்கு இருக்கிறேன்? எதற்காக இந்த வாழ்க்கை? குடும்பத்திற்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னை மதிப்பது கூட கிடையாது. நீ என்ன செய்தாய் என்று ஒவ்வொரு முறையும் என்னை கேட்கும் பொழுது, நம்ம என்ன செய்யவில்லை, எதற்காக இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றதுதான் எனக்கு தோன்றும் என்பார். நீ சொல்வது சரிதான். உன் குடும்பத்திற்காக நீ என்ன செய்யவில்லை? உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்யாதது ஒன்றுமே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையே விட்டு கொடுத்திருக்கிறாய். உன்னுடைய ஆசைகள் என்னவென்பது அவர்களுக்கு தெரியாது. சிறிய வயதிலிருந்து நீ எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் வாழணும் என்று நீ நினைத்தாய். அதெல்லாம் அப்படியே மாறுதலாக நடந்தது. உன்னுடைய குடும்பத்திற்காக உன்னுடைய ஆசையான சில விஷயங்களை நீ விட்டாய் என்பது கூட தெரியாமல் நீ பொறுப்பில்லை என்று சொல்லி எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். சரிதானே? நான் சொல்வது சரியா இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கிறது, ஏதேது விஷயங்கள் நடக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்துதான் நான் பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அழாதே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் என்னவென்பது எனக்கு தெரியும். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைக்கவே இந்த சாய் வந்துவிட்டேன். இந்த சாய் ஆகிய நான் கூடிய சீக்கிரமாக ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவேன். புதிய அத்தியாயம் என்றால் என்ன சாய் என்று நீ கேட்கலாம். என்ன? உன்னுடைய கஷ்டம். அதாவது இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன சம்பாதித்தாய்? கஷ்டம் என்ற ஒன்று. ஆனால் புதிய அத்தியாயம் என்ற பொழுது அது புதிய ஒரு வாழ்க்கை. என்னுடைய அத்தியாயத்தை நீ படித்திருக்கிறாயா இல்லையா? படித்திருக்கிறாய். ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் ஒவ்வொரு கதைகள் வரும், என்னை பற்றிய கதைகள். அந்த கதைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சமயம் உபயோகப்பட்டிருக்கிறது. சாய்க்கே இது நடந்தது, நமக்கு நடந்தால் என்ன என்பதை யோசித்து கூட நீ இருக்கிறாய். அந்த மாதிரியான அதுதான் அத்தியாயம் என்பது. அந்த அத்தியாயம் ஒவ்வொரு முதல் அத்தியாயத்தில் முதல் கதைகள் இருக்கும், அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த விஷயங்கள் இருக்கும். அதே போல இது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான அத்தியாயம். இதை முடித்துதான் அடுத்த கட்டம் என்ற சந்தோஷமான ஒன்றுக்கு போக வேண்டும். எடுத்த உடனேயே சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதனால்தான் உனக்கு எடுத்த உடனேயே வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை கொடுத்து விட்டு, அப்பொழுதுதான் சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் நீ கஷ்டம் தாண்டி சந்தோஷம் என்ற ஒன்று வரும் பொழுது இன்பமாக இருப்பார். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தாய், ஆனால் சந்தோஷமாக இருப்பார்கள். திடீரென்று கஷ்டப்படுவார்கள். அதுவே அவர்களுக்கு வாழ்க்கையில் தொடர ஆரம்பிக்கும். ஆனால் சிலருக்கு கஷ்டம் வரும், அதற்கு பிறகு சந்தோஷம் வரும். சிலருக்கும் வாழ்க்கையில் எடுத்தோனே கஷ்டம் வரும், அதற்கு பிறகு கஷ்டம் வரும், அடுத்தது சந்தோஷம் வரும், அதற்கு பிறகு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது. யாருக்கும் எதுவும் எப்பொழுதும் ஒரு நிரந்தரமாக இருப்பது இல்லை. எதிர்பார்த்த விஷயங்கள் எப்பொழுதும் யாருக்கும் நடப்பதும் கிடையாது. நீ நினைக்கிறாய் பணக்காரனுக்கு மட்டும்தான் எடுத்த உடனேயே எல்லாம் நடக்கும் என்று. அவனுடைய வாழ்க்கையிலும் போய் பார்த்தால்தான் தெரியும் அவன் எவ்வளவு வாழ்க்கைக்காக
உழைக்கிறான் என்பது. அதனால் எல்லோருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுத்தான் முன்னேறுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுதுதான் நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் என்று ஒரு வார்த்தையை விடுகிறார். நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லாருமே பணத்திற்காகவோ இல்லை உறவுகளுக்காகவோ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய கஷ்டப்படுகிறார்கள். சிலர் கம்மியாக கஷ்டப்படுகிறார்கள். ஆக மொத்தம் இங்கு இருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முடிக்கும் வரைக்கும் கஷ்டம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள் பணிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ இப்பொழுது அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்று படுகிறார். கூடிய சீக்கிரமாக கஷ்டங்கள் முடிந்து இஷ்டமான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இப்பொழுது படுகிற அளவுக்கு கஷ்டமானது உன் எதிர்காலத்தில் இருக்காது. அதாவது ஒரு விஷயத்தை நீ யோசித்துக் கொள். ஒரு விஷயம் செய்யணும் என்று நினைக்கிறாய், ஆனால் அது செய்ய முடியவில்லை. அது நடக்குமா நடக்காதா என்று இருக்கிறது இப்பொழுது, சரியா? ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி தெரியுமா மாறும்? நீ என்ன நினைத்தாலும் அது நடக்கும். எந்த விஷயம் நினைத்தாலும் அது நடக்கும், அது வெற்றி கிடைக்கும். ஆனாலும் சில தோல்விகள் வரும் பொழுது, சில தடைகள் வரும் பொழுது அதை உடைத்து எரியும் அளவுக்கு உனக்கு சக்தியையும் கொடுக்கப்படும். புரிகிறதா? நான் சொல்வது புரிகிறதா? இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், இதை உன்னால் தாங்க முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நாளில் சந்தோஷம் என்ற ஒன்று வரப்போகிறது. அது வரும் பொழுது எல்லாம் நல்லதாக நடக்குமா என்றால் ஆம், நல்லதாக நடக்கும். ஆனாலும் இந்த உலகத்தில் பிறந்தால் சில விஷயங்களை கடந்துதான் ஆக வேண்டும் அல்லவா? உனக்கு நல்ல நேரம் வரும் பொழுதும் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் ஏதாவது சிறிய தடைகள் வந்தால், இப்பொழுது இருக்கும் அளவுக்கு அல்ல, சிறிய தடைகள் வந்தால் அதையுமே உடைத்து எரிந்து விட்டு போகும் அளவுக்கு உனக்கு தைரியத்தையும் தரப்படும். நீ அந்த தடையாக இருக்கிறது பார், அதை உடைத்து எரிந்து விட்டு வெற்றியும் அடைவார். இதுதான் நல்ல நேரத்திற்கும் கெட்ட நேரத்திற்கும் உள்ள வித்தியாசம். கெட்ட நேரத்தில் செய்ய முடியாது, நல்ல நேரத்தில் எவ்வளவு தடை வந்தாலும் உடைத்து எரிந்து செய்யலாம். இதுதான் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒன்று கொடுத்தால் இன்னொன்று வேணும் என்பார்கள். ஒன்று நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் இது நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆக மொத்தம் தேடல்கள் ஆனது இங்கு யாருக்கும் நிற்பது கூட கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும், இந்த விஷயத்தின் மீது ஆசை, அந்த விஷயத்தின் மீது ஆசை என்று தெய்வத்திடம் வேண்டுதலை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, பணக்காரன் என்கின்றான், எல்லாமே அவனுக்கு தேவைப்படும், அனைத்துமே அவன் ஒரு விஷயத்தை நினைச்சான் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவனுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அவனுக்கு பணம் இருக்கு. அவன் என்கிட்ட வந்து எதையும் கேட்க மாட்டானா? இல்ல அவனுக்கு எல்லாமே போதும் என்பானா? ஆளாளுக்கு எல்லாமே தேவைப்படும். உனக்கு 10 ரூபாய் தேவைப்பட்டால் அவனுக்கு 100 ரூபாய் தேவைப்படும். எப்பொழுதும் எல்லாருக்கும் தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நமக்குத்தான் கஷ்டம் என்று நினைத்து மனம் உடைந்து விடாது. கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் புதிய ஒரு விஷயம் நடக்கும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த விஷயங்கள் கூடிய விரைவாக நல்லதொரு மாற்றங்கள் ஆகவும் உனக்கு கிடைக்கப்பெறும். யார் என்ன சொன்னாலும் சரிதான், நீ நீயாக இரு. எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாது. எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவில் நடக்க போகும் பொழுது நீதான் எல்லா விஷயத்திலேயும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்தையும் உற்று கவனித்துக் கொண்டே இரு. எந்த ஒரு விஷயம் உனக்கு நல்லது என்று தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் நான் தரும் வாய்ப்பினை பிடித்துக்கொள். தெய்வமானது வாய்ப்பை தரத்தான் செய்யும். அதை பிடித்துக் கொள்வதும் பிடித்துக் கொள்ளாமல் விடுவதும் உங்கள் கையிலேயே இருக்கிறது. நீங்கள் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள். வாழ்க்கையை நீங்கள் பயந்து பயந்துதான் வாழ்கிறீர்கள். இந்த நிமிஷம் எது நடக்கும், அந்த நிமிஷம் எது நடக்கும் என்பது தெரியாமலேயே வாழ்கிறீர்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே இனி உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடப்பதற்கு முன்பே தெரியப்படுத்துவேன். தெரிந்தால் தப்பிப்பீர்கள் அல்லவா? ஒரு துரோகம் நடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தப்பித்துக் கொள்வீர்கள் அல்லவா? கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும்
ஒவ்வொன்றுக்கும் உதவி என்னிடமிருந்து கிடைக்கும். ஒரு தவறு நடக்கப் போகிறதாக இருந்தாலும் சரி, சரியான விஷயங்கள் நடக்கப் போகிறதாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு அதற்கான அசரீரியான வாக்குகளை கொடுப்பேன். அசரீரியான விஷயங்களை உன்னுடைய வீட்டில் காட்டுவேன். அதை வைத்து நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள், தெரிந்து கொள். எல்லாவற்றிலும் அலட்சியமாகவும் எல்லாவற்றிலும் எப்பொழுதுமே நீ இதை செய்து கொண்டு தப்பாக விஷயங்கள் செய்து கொண்டு இருந்தால் நான் மட்டுமல்ல, யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. சுதாரிப்பதுதான் முக்கியமான ஒன்று. சுதாரிக்காமல் எதையும் விட்டு விடாதீர்கள். நன்மையே நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கான ஏற்றங்கள் வரும் என்று காத்துக்கொண்டு வரும் நேரத்தில் சரியாக அதை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை மட்டும் பாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட கடனும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. நீதான் அனைத்து பிரச்சனையிலும் இருந்து உன் குடும்பத்தை காக்க வேண்டும். கூடிய சீக்கிரமாக பல மாற்றத்தை உனக்கு தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.